வெள்ளிக்கிழமை காலை என்னுடைய வேலைகள் இவ்வளோ பரபரப்பா பாருங்க. டைம் வந்து 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பாப்பா வந்து காலேஜ் கிளம்புறாங்க. 2 பாப்பாவும் காலேஜுக்கு போறாங்க. யாரும் ஸ்கூலுக்கு போறதில்ல. எல்லாம் முதல்ல டைம் என்ன பண்ணுவாங்க 7:30 மணிக்கு கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. இப்ப டைம் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தான் போகுது. ஒரு பாப்பா 6 மணிக்கு கிளம்புறாங்க. ஒரு பாப்பா 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். சரி இப்ப நான் பண்ணேன் அவங்களுக்கு நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து கேரட் சாதம் செய்ய போறேன். அதனால காலையில் டைம்ல நமக்கு வந்து 10 கை இந்த விட பார்த்தாங்க. ஆனால் டீயை போட்டேன். ஆனால் நான் வந்து டீ குடிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் டீ ஊற்றி கொடுத்துட்டேன். ஆனால் என் டீ வந்து அப்படியே ஏன்னா டீ குடி டைமில் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண மற்ற வேலை செய்யலாம்னு சொல்லிதாங்க டீ குடிக்கல. எனக்கு டீ வந்து பொறுமையாக நல்லா குடிச்சாதான் எனக்கு குடிச்சாமே இருக்கும். இந்த அர்ஜென்ட் குடிச்சா டீ குடிச்சாமே இருக்காதுங்க. அதனால் இவங்களாம் நம்ம கலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக குடிக்கலாம் சொல்லிட்டாங்க. கேரட் சாதத்துக்கு வந்து இந்த முட்டை அவிச்ச முட்டையை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா கேரட் சாதம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். சரி முட்டை ஃப்ரை செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பேனில் வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் தேவையான உப்பு போட்டு இந்த முட்டை நல்லா கட் பண்ணி விட்டு 2 திருப்பி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த முட்டை. கேரட் சாதத்துக்கு இந்த முட்டை ஃப்ரைங்க நல்லா இருக்கும். அதனால செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸ் இப்போ ஒரு பாப்பா வந்து கிளம்புறாங்க 16 மணிக்கு. அவங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டி அவங்க மாதிரி தாட்டிக்கலாம் சொன்னாங்க. அவங்கள கிளம்பி நிற்கிறேன். அவங்க டிஃபன் வந்து தோசையும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இது பாருங்க அவங்களெல்லாம் கிளம்பிட்டோன்னே எப்படி இருக்கும் என் கிச்சன் அடுப்பு.